ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகிந்தியா சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி பண்ணலாம் வாங்க வீடியோக்கு போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், அரை டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் காயப்பொடி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, தேவையான அளவு உப்பு, 30 பல் பூண்டு, 3 வத்தல், 30 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, 1 தக்காளி, கொஞ்சமாக கறி லீஃப். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கறி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வறுத்து விடுங்க. லைட்டாக செவந்து வரணும். இது கூட கொஞ்சமாக அரை டீஸ்பூன் காயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. அந்த மிளகு நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பொடியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூட 2 வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. 30 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விடுங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் குழம்புக்கு நல்லா கலர் கிடைக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஃபைனலாக நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கதை நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம வறுத்ததுனால நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை. இது கூட கொஞ்சமாக கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம வேறு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.